கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்தான ஒரு பாடம் பார்க்க போறோம். அதுக்கோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி விசாரணைங்கிறான ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போறோம். ஒரு விசாரணை, எத்தனை விசாரணை நடந்துச்சு அவருக்கு? 6 கட்ட விசாரணை நடந்துச்சு பாக்குறோம். இப்போ அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்குல்ல, விஐபி பாதுகாப்பு இருக்கும். எத்தனை வகையான பாதுகாப்பு இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு பாத்தீங்கன்னா 6 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. அது யாருக்கு பாத்தீங்கன்னா பிரதமர்களுக்கு பாத்தீங்கன்னா 6 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு பாத்தீங்கன்னா 5 to 6 பாதுகாப்பு, அதான் 5 to 6 கட்ட பாதுகாப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு பாத்தீங்கன்னா 4 to 5 வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு வந்த சிஎம் வந்தாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா 3 to 4 வகையான ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க. சரியா? ஏன் பாதுகாக்கிறாங்க அவங்கள? பாதுகாக்கிறாங்க பிஜேபி அவங்களெல்லாம் ஏன்? நாட்டுக்கு முக்கியமானது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யாராட்டும் கொலை முயற்சி பண்ணிடக்கூடாது, முக்கியமா அதுதானே, அதுக்காக பாதுகாக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப அவங்கள கொலை முயற்சி பண்ணிடக்கூடாதுக்காக இந்த பாதுகாப்பு இருக்கும். சரியா? சரி, இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு விஐபி தானே, உலகத்துக்கு வந்த ஒரு சீஃப் கிஃப்ட் தான் சொல்லணும். அப்படிதானே அவருக்கு? சரி, அவருக்கு அப்படி இருக்கும். சில அவருக்கு எந்த பதவியும் கொடுக்க முடியாது, பெரிய அதுதான் அவரு. சரியா? அவருக்கு எத்தனை வகையான பாதுகாப்பு கொடுக்கணும்னா, இந்த உலகத்துல உயரிய பாதுகாப்பு 6 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துல உயரிய பாதுகாப்பு பிரதமருக்கு தான். அவருக்கு 6 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு 6 கட்ட விசாரணை கொடுத்தாங்க. புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவரை என்ன பண்ணா பாத்தீங்கன்னா 6 கட்ட விசாரணை. அங்க 6 கட்ட பாதுகாப்பு என்னத்துக்கு? அவங்கள கொலை செய்யக்கூடாது, தற்காப்புக்காக 6 கட்ட பாதுகாப்பு இருக்கு. இவரை என்ன பண்ண போறாங்க? கொலை செய்யறதுக்காக 6 கட்ட விசாரணை நடக்குது. விசாரணை முடிஞ்சு எடுக்கிற பாருங்க அவரை கொலை பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு அவரை எடுத்துட்டாரு, விட்டுட்டாரு. தன்னை அவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் கூட தன்னை எடுக்கிறாரு, விட்டுட்டாரு. ஆமா, இப்ப இந்த 6 கட்ட விசாரணை எடுத்தது நம்ம போயிடலாம். அது என்ன பாத்தீங்கன்னா, முதல் விசாரணை யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அவங்க பிரதான ஆசிரியர்கிட்ட விசாரணைக்கு போறாங்க. 2வது விசாரணை யார்கிட்ட போறாங்க பாத்தீங்கன்னா காய்பாட்ட போறாங்க. 3வது விசாரணை எனக்கு பாத்தீங்கன்னா ஆலோசனை சங்கம் சொல்ற இடத்துக்கு விசாரணைக்கு போறாங்க, இயேசு கொண்டு போறாங்க. 4வது கட்ட விசாரணை யார்கிட்ட கொண்டு போறாங்கன்னா பிளாத்திட்ட கொண்டு போறாங்க. 5வது கட்ட விசாரணை யார்கிட்ட போறாங்க பாத்தீங்கன்னா ஏரோதுட்ட கொண்டு போறாங்க. 6வது கட்ட விசாரணை மறுபடியும் யார்கிட்ட தான் கொண்டு போறாங்க பாத்தீங்கன்னா பிளாத்திட்ட தான் கொண்டு போறாங்க பார்ப்போம். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது யார்கிட்டன்னா அண்ணாட்ட கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும். அதுக்குள்ள படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும், பேஜ் நம்பர் 80. அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. போதும். இப்ப இந்த வசனத்தை ஏன் வசனம் பாத்தீங்கன்னா, இவங்க அந்த அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியர் யாரு பாத்தீங்கன்னா அண்ணாவும் காய்பாவும் சொல்லப்பட்டு பார்க்கும். பிரதான ஆசாரியர் ஆசாரியர் ஒருத்தரா 2 பேரா? ஒருத்தர். இங்க 2 பேர் சொல்லப்பட்டிருக்க. சரி சரி, இத 100 நாள் பாடத்துல பார்ப்போம். ஆசாரியன் 2 பேரா 1 பாத்துலாம். சரியா? சரி, இப்ப பார்த்தாச்சு. அப்ப 2 பேர் ஆசாரியன் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட போய் விசாரணைக்குள்ள போறாங்கன்னு பார்க்கும். சரி, படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. யோவான் 18வது அதிகாரம், பேஜ் நம்பர் 154, 13வது வசனம். முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சரி, அதாவது அண்ணா என்பவரிடத்தில் கொண்டு போனாங்க. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனா இருந்தாரு. இப்ப இதுல யார் பிரதான ஆசாரியன்?
காய்பா. சரி, அப்ப அவர்கிட்ட ஏன் கொண்டு போறாங்க? மாமனாரா இருக்கிறனால கொண்டு போறாங்களோ? சரி, பின்னாடி பார்க்கலாம் இவங்க ஆசாரியனா என்னன்னு பார்க்கலாம். இப்ப கொண்டு போறாங்க யார்? அண்ணா கருத்து காய்பா ஆசாரியனா. சரி, அது என்னன்னு இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப வந்துட்டு அண்ணாட்ட கொண்டு போறாங்க, அவரும் ஒரு ஆசாரியன் தான் பார்க்கும். அவர் கொண்டு போறாங்க, அதுல மாமனார் இவங்களுடைய உறவு முறையா தான் அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவங்கள்ட்ட கொண்டு போயிருக்காங்க. 19 முதல் 24 வருஷம் வரை படிக்கலாம். யோவான் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். தேவாலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. போதகம் பிரதான ஆசாரியர் வந்து கேட்காரு, இயேசுவிடத்துல கேட்காரு. அவருடைய சீசருக்கு வந்து போதை குறித்து கேட்கறாங்க. ஏன்னா பிரதான ஆசிரியர் வந்துட்டு வீதியில வந்து ஒரு ஆளா வர முடியாது. அப்ப வந்துட்டு மத்தவங்க தான் வந்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு கொடுத்து கேள்விதான் போட்டிருப்பாரு. அப்ப வந்து ஒரு விசாரணை கைதியா போறாரு. சரி, அப்ப என்ன குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடிச்ச அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உலகத்துல வந்து எடுக்கிறாரு, நான் மறைவை எதுவும் பேசல, ஓப்பனா தான் வந்து பிரசங்கம் பண்ணேன். நான் வந்து வெளியரங்காமாவும் உலகத்தோட பேசினேன். தேவாலயங்களிலும் யூதர் இல்லை எல்லாரும் எங்க கூடியிருக்காங்களோ அங்கேயும் தேவாலயத்தை எப்பொழுதும் உபதேசித்து வந்தேன். அந்தரங்கத்துல ஒண்ணு நான் செய்யல, யார்கிட்டையும் மறைச்சு ஒழிச்சு எதுவும் பேசல, எதுவும் தவறாம பேசல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எங்க அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. பார்த்து வெளியரங்கம் பண்ணியிருக்காரு. வழக்கமா வந்து தேவாலயங்கள்ல போய் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்றாங்கன்னு பார்க்கும். அதுக்கடுத்து வாசிங்க. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அறையறாங்கிற விஷயத்த நான் வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். இது ஏன் அரைஞ்சாங்க விஷயத்த பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டத்துல வந்துகிட்டு ஆசாரிகள் வந்து விசாரிக்கும் போதுல குறுக்க எதுவும் பேசக்கூடாது. பேசினா அவங்களை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும், அதனால இருக்காங்க. ஆனா இயேசுக்கு வந்து அவமதிக்கல. நீர் இங்க என்னிடத்துல விசாரிக்கிறது என்ன? நான் வந்து சொன்னவில்லை, நான் என்கிட்ட விசாரிக்க வேண்டிய நான் என்ன சொல்றானோ அதான் பின்னாடி சொல்லுவாங்க, மத்தவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவரு சொல்றான்னு பார்க்க. அப்படி மறு உத்தரவு சொல்றத பார்த்துட்டு எடுக்கிற சேவன் தப்பு நடிக்கான். ஆனா அவர் கேட்க முடிச்சுன்னா பதில் சொல்லணும்ல. ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல, அவர் தான் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன நினைக்காங்கன்னா, அவர் எதுவும் பேசக்கூடாது, அவர் பேச முடிச்சல அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் பேசணும்னா அவர் கை கட்டி இருந்தா அவர் எப்படி இருப்பாரு? அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் பதில் சொல்லாம அப்படி ஒருத்தர் இருக்காரு, ஒரு குற்றவாளியாக ஒருத்தர் நிக்கப்படுறாரு. ஒருத்தர் வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு, அது பதில் சொல்லன்னா குற்றத்தை ஒத்துக்கொட்ட மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து உண்மையில குற்றவாளியா இருக்கணும், இல்லாட்டா அவர் இருக்கிற மறு உத்தரவு பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் ஒரு கண்டிஷன். ஆனா பாத்தீங்க இவர் குற்றவாளி கிடையாது, பொய் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றாரு. பதில் சொன்னவன்னு நினைச்சத பலர்னு அடிக்கிறாங்க. ஏன்னா இவர் பேசாம இருந்தா நினைச்சுங்களா இவரு தான் குற்றவாளின்னு சொல்லி அவரு தீர்த்துக்கலாம். ஆனா அவர் வந்துட்டு பாத்துட்டு கேட்ட கேள்வி கரெக்டா தானே சொல்றாரு. அவர் சொன்னதை வந்துட்டு பின்னாடி ஒருத்தர் விசாரிங்க வேற விஷயத்தை அவர் கூட சொல்றாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த பிரதான ஆசிரியரும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை நோக்கி, நான் தகாத விதமா பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகி என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அப்ப நான் தப்பா பேசினா அதை அடிச்சிருக்கலாம், ஏன் வந்துட்டு நீ அடிக்கான்னு சொல்லி அவர் கேட்கிறான்னு பார்க்கும். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். அப்ப பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. கேட்க முச்சுல பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இவருடைய மேல வந்துகிட்டு என்ன பண்ற பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணா பாக்குற அண்ணாவிட்ட வந்து அண்ணா வந்து விசாரிக்கிறாரு. விசாரிக்க போது பாத்தீங்கன்னா இவருக்கு மேல எந்த குச்சம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்றீங்கன்னா, இவர் பிரதான ஆசாரியன் தான் இவரு அண்ணா. இப்ப காய்பாடத்துல போட்டாரு, தன் மனுவத்தை போய் விசாரணை அனுப்புறாருன்னு பார்க்கணும். இப்போ வந்து காய்பா வந்துகிட்டு ஏன் காய்பா வந்துட்டு அண்ணாட்ட அனுப்புறாருன்னா, சப்போஸ் வந்து காய்பா வந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயம் மரண தண்டைக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட இவர் கேள்வி கேட்கல, என்ன கேட்காம எப்படி வந்து முடிவெடுத்த? இவரும் ஆசாரியன் தான், ஏன் கேட்காம கொடுத்தாலும் கூட கேள்வி கேட்கலாம். அதனால நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு அண்ணாட்ட அனுப்புறாங்க. அண்ணா காய்பாட்ட அனுப்புறாங்க. காய்பா வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு அண்ணாட்ட திருப்பி அனுப்புறாங்க பார்க்க. ரெண்டாவது அந்த ஆசாரியத்தை அனுப்புறாங்க பார்க்கும். கட்டுண்டவராய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை ஏற்கனவே
கெத்தமணி தோட்டத்துல இருந்து பிடிச்சு வர எடுத்துட்டு ஒரு அக்யூஸ்டா கூட்டிட்டு வந்த மாதிரி எடுத்துறாங்க. அவரை கெட்டியே கூட்டு வராங்கன்னு பார்க்கும் விளங்கிட்டு தொடர்ந்து படிக்கலாம். இதான் ஒரு விஷயம். இப்ப அண்ணாவும் காய்வா இருக்கிறாங்க. முதல் கட்ட விசாரணை அது முடிச்சிட்டு இப்ப ரெண்டாவது கட்ட விசாரணை ரெண்டாவது கட்ட விசாரணை நம்ம பார்க்க போறோம். அண்ணா பிரதான ஆசிரியர் காய்பா மாமாவா இருக்கிறான்னு பார்க்கும். படிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57 முதல் 68 வரை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆவது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து பேஜ் நம்பர் 43. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்தார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் பாத்தீங்கன்னா சரி. இப்ப பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்கன்னா அண்ணாட்ட பிரதான ஆசிரியர் காய்பாட்ட போட்டு போறாங்க. அங்க ரெடினஸா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேதபாரரும் மூப்பர் கூடி இருக்கான்னு பார்க்கும். இப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த காய்பா எங்க இருக்கிறாரு? ஒரு அரண்மனையில இருக்காரு. அப்ப இல்ல வேற யாராவது. அப்ப பாத்தீங்கன்னா அரண்மனையில இருக்கான அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்க? ராஜா மரியாதையோட இருக்காங்க. ராஜாக்களுக்கு என்ன ஒரு இது இருக்கோ அந்த ஒரு இதுலதான் இருக்காங்க. அரண்மனை வாழ்க்கையில சுகபூமா வாழ்க்கையில இருக்காங்க. அங்க போய் இவரு பாக்குறாரு. அங்க ஏற்கனவே என்ன பண்ற பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கூடி வச்சிருக்காங்க. ஏன்னா இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக கூடி இருக்காங்கன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி செய்தினார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இங்க அப்ப காய்பாவை தான் என்ன பண்ற பாத்தீங்கன்னா அவரு இயேசுவை கொலை பண்றதுக்கு மெயினா இருக்கிறாரு காய்பா. அப்ப அண்ணாவுக்கு இதுல என்ன இல்ல உடந்த இல்ல அது பார்க்கும். இவரு தான் எடுக்கிறாரு பாத்தீங்கன்னா அது உடம்பு இறந்து செயல்படுறான்னு பார்க்கும். அப்ப என்ன செய்றாங்க? பொய் சாட்சியை தேடுறாங்க. கொலை செய்யும்படி அவருடைய பிரதமா எடுக்கிறாங்க. பொய் சாட்சி தேடுறாங்க பார்க்கும். தொடர்ந்து படிக்க. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். போதும். அப்ப இங்க பொய் சாட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொய் சாட்சிகளை எதுவுமே ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஏற்றுக்கொள்ளன்னா அங்க என்ன பண்றாங்க? அங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. ஏன்னா இவரை அந்த பொய் சாட்சி ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. யாருன்னா அங்க வேதபாரர்கள் இருக்காங்க. வேதம் தெரிஞ்ச வேதபாரர்கள் இருக்காங்க. அந்த வேதபாரல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் இருக்காங்க. பரிசேயர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல விசுவாசிக்கிறாங்க. பரிசேயர்கள் உயிர்த்தெழு இல்லைன்னு விசுவாசிக்காங்க. அப்ப பரிசேயர்கள் என்ன பண்ற பாத்தீங்கன்னா பரிசேயர் கூட்டத்துலதான் வேதபாரர்கள் இருக்காங்க. அவங்க என்னன்னா இயேசு கிறிஸ்துவோட பேச்சு அவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலை குறித்து மெயின் கான்செப்டா பேசுறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அதனால இவரை தப்பி வைக்கிறதுக்காக கூட இல்லாட்டா ஒரு ஆள் ஃபேவரா இருக்காரு, இவரை காப்பாத்தணுமே அப்படிங்கிற எண்ணத்துல கூட என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா பொய் சாட்சிய ரிஜெக்ட் பண்றாங்க. சொல்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னது? ஆலயத்தை எடுத்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான். அதுக்கு அர்த்தமா அப்ப கடைசி அனுப்பிச்சாங்க அந்த ஆலயத்தை இழுத்து போடுவான்னு சொல்லி சொன்னாரு. ஓபன் மீட்டிங்ல தான் சொல்றாரு. ஏன்னா அது சொல்றாரு யூதர்கள் மத்தியில தான் சொல்றாரு இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க 3 நாளைக்கு எழுப்புவே அப்படின்னு சொல்றாரு. அவர் சரியான ஆலயத்தை குறித்து சொல்றாரு. அவர் ஞான அர்த்தத்துல சொல்றாரு. ஆனா அந்த யூதர்கள் மத்தியில தான் சொல்றாரு. அப்போ சொல்ல முடிச்சு பாத்தீங்கன்னா இவரு வாயால சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க என்னன்னா ஒரு கோயில் எடுக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். இப்ப இருக்கிற ஒரு இந்து கோயில் எடுங்க, ஒரு கலவரே பண்ண வேண்டாம். ஒரு ஊருக்குள்ள ஒரு கலவரம் பண்ணா ஒரு கோயில் அடிச்சா போதும். அது நீங்க இந்து கோயில் அடிச்சாலும் சரி, ஒரு கிறிஸ்துவ கோயில் அடிச்சாலும் சரி, ஒரு முஸ்லீம் தர்காவை அடிச்சாலும் சரி, பிரச்சனையை வச்சுதாங்க. ஏன்னா மக்கள் ஆன்மீகத்துல ரொம்ப கடவுள் கோயில் ஈடுபாடு இருக்கும். அதனால அப்ப யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்படித்தானே? இப்ப ஒருத்தரை போன்ல உங்களை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறான்னு வைங்களேன். இவர் என்ன பண்ணுவாரு? கேட்ட ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்க நினைச்சுவாங்க. கேஸ் கொடுத்தா அந்த கேஸ் எப்படி எடுப்பாங்க? அட்டெம்ப்ட் மர்டர்.
கொலை முயற்சி பண்றதுக்காக இது பண்ணாங்க, வழக்கையே பதிவு பண்ணுவாங்க. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆலயத்தை இடித்து போடுவேன்னு சொல்ற விஷயம் என்னன்னா, அத சொன்ன வார்த்தை இடித்து போடுவதாக அதுக்காக இது பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பரிசேயர் கூட்டம் வந்துட்டு மேல அவங்களால அப்பீல் பண்ண முடியல. ஏன்னா சாட்சிகள் ஓபன் மீட்டிங்ல தான் பேசியிருக்கிறாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு வந்துட்டு இவரை தப்ப காப்பாத்துறதுக்கு எந்த வழி இல்லாம அப்படி இருக்கு. அப்படி இருக்கும் அப்படி இருக்காங்க. தொடர்ந்து படிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். இப்ப பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் இருக்காரு. அப்ப கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி இஸ்ரவேலருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இப்ப வந்துட்டு இவர் வந்துட்டு அவருக்கு டவுட் ஆயிடுது. சப்போஸ் இவர் கிறிஸ்துவா இருந்தாருன்னா ஒரு தண்டனை கொடுத்தா அவருடைய தேவ பலி, அதாவது தேவனுடைய கோபாய்க்கு நம்ம மேல வந்துரும். உண்மையிலே கிறிஸ்து தானா இல்ல ஒரு தீர்க்கதரிசியா? அதுக்கான சேர்த்து அது பண்ணிட்டா. ஏன்னா ஒரு கிறிஸ்துவாரும் தண்டனை கொடுத்தா பெரிய ஒரு சாபத்தை வாங்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன சொல்றாரு, நீ தேவனோட குமாரன் சொல்றீங்களா, அது ப்ராமிஸ் பண்ணு, சத்தியம் பண்ணி என்ன சொல்லிட்டான்னா சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் என்னது சொல்றான்னு பார்க்கும். சொல்றாரு 64ஆம் வசனம். அதற்கு நீ சொன்னபடிதான் நன்றி, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீச்சிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் நம் வஸ்திரங்களை தேய்த்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தேவதூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்கள். தேவதூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்கள். இப்ப வந்துட்டு அவர் சொல்றாருன்னா, நீ அப்ப எடுக்கிறாரு, நீ வந்துட்டு தேவனுடைய குமாரனானா அப்படின்னு சொல்ல முடிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ சொன்னபடிதான் ஆனால் நீ எப்போ விசுவாசிப்பன்னு பாத்தீங்கன்னா, அன்று இந்த மனுஷகுமார் சர்வ வல்லவருடைய வலது பார்த்து வீச்சிருப்பது வானத்தின் மேகல் வருவதை இது முதல் காண்பீர்கள். இது எப்ப நடக்கும்? ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகையில. நீ இப்ப விசுவாசிக்க மாட்டேன், நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, ஆனா நீ புரிஞ்சுக்கிற ஒரு உண்டு, அப்பதான் புரிஞ்சுக்கிற. அப்படின்னா ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வர்றத நீ கண் கூட பாப்பாரு. இவரு எப்படி மறிப்பாரு, மறித்து உயிர்த்தெழு வருவார்ல, அப்ப இவர் யாருன்னு அப்பதானே தெரியும். அவர் தான் தேவனோட குமாரன் சொல்லி போனா எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் பாப்பா இப்ப சொன்னா புரியாது அவங்கிறான விஷயத்த உண்மையதான் சொல்றாரு, வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. அவரால கேட்க முடியாத நினைச்சிட பாத்தீங்கன்னா அவர் நினைச்சது அவருடைய வஸ்திரத்தை கிளிக்கிறான்னு பாக்கணும். முதல்ல அவர் மேல எதுவும் தப்பு இருக்கான்னு யோசிச்சுதானே பேசுறது. ஆமா, இதுல அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அகப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயத்த ஒரு கிரணிச்சிக்க முடியல. எக்ஸ்ட்ரானியா அவர் வந்துட்டு அதிகமா பேசுற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா உண்மையதான் சொல்றாரு. அவர் சொல்ல முடியல, அவருக்கு வந்துட்டு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் வஸ்திரத்தை கிளிக்கிறான்னு பார்க்கும். அவர் வஸ்திரத்தை கிளிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள்ட்ட உள்ள ஒரு ஹேபிட், பேட் ஹேபிட் அந்த கூட இருக்கா. ஒரு துக்கம் சொன்ன உடனே எங்க எடுத்துவாங்கன்னா வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. அதை நீ ஆதியாமத்துல இருந்து படிச்சாலும் சரி இப்படி உண்டு. அதனால எடுத்து பாத்தீங்கன்னா அவரு எடுக்கிறாரு துக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா துக்கம் கூட வரல, துக்கத்தினாலும் செய்வாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா சிலவங்க கோவம் வந்து ஏதாவது கிளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்பட்டாரு ஒரு ரியாக்ஷன் காட்டுறாரு. காட்டின உடனே எனக்கு தேவதூஷன் சேர்றான். தேவதூஷணம்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னா, தேவதூஷனை சொல்றவங்களே என்ன செய்யணும், நியாயப்பிரமாண கட்டளை இல்ல, கல்லால் அடிச்சு சொல்லணும். அப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் இருக்கிறது அப்ப கல்லால் அடிச்சு சொல்ற மாதிரி அவரு அத ஒரு விஷயத்த அவர் என்ன கிரியேட் பண்றான்னு பார்க்கும். அது ஒரு விஷயம். அப்ப 2வது விசாரணை எடுத்தது அந்த காரியங்கள் முடிச்சுட்டு பார்க்கிறோம். அது காய்பாட்ட. 3வது விசாரணை வந்துட்டு காய்பா வந்துட்டு ஆலோசனை சங்கத்துல ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கணும். நம்ம அது கூட படிக்கலாம். லூக்கா 22:6 இல்ல, அது இல்ல, லூக்கா 22:66 தான் படிச்சீங்க. விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதகாரர்களும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். இப்போ இதே வார்த்தையை தான் யார் கேட்டா? கேட்டாரு. கேட்டதுக்கு அவர் விசுவாசிச்சாரா? விசுவாசிக்கல. இதேதான் என்ன கேட்காங்கன்னா இவங்க ஏன் கேட்காங்கன்னா, கிறிஸ்துவா இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நம்ம சாபம் வாங்கிடக்கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. கிறிஸ்து தானே கேட்க வச்சு அவர் என்ன சொல்றாரு,
நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அவர் சொன்னா நம்பினாரா அவரு காய்பா? நம்பல இல்ல. அப்ப இவங்களை நம்புவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்புறது இல்லைன்னு பாருங்க. இந்த ஆலோசனை சங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சனகரிப்புன்னு சொல்லுவாங்க. சனகரி நீதிமன்றம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சங்கம். அந்த சங்கத்துல எத்தனை பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா 71 மெம்பர்ஸ் கொண்ட அந்த சங்கம். அதுக்கு சனகரிப்பு சங்கம். அதுல யார இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஏன் இந்த 70 மூப்பர்ல வச்சாங்க பாத்தீங்கன்னா யாத்திராமம் 24 9 10 12 பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம். இவங்க மோசை கூட எங்க போவாங்க? மலைக்கு ஏறி போறாங்கல்ல 70 மூப்பர்கள் போறாங்க. போய் அந்த கற்பனையை வாதிக்காங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஜனங்கள்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும், நியாயம் விசாரிக்க ஒரு விஷயமா இருக்காங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 70 மூப்பர்களை பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க எடுக்காங்க. இந்த இதுக்காக நல்ல எல்லாட்டமா தான் அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி பண்றாங்க பார்க்கும். இந்த சனகரிப்பு சங்கத்துல அந்த ஆலோசனை சங்கத்துல பாத்தீங்கன்னா 71 அங்கம் கொண்ட அந்த இது அதுல பாத்தீங்கன்னா 24 ஆசாரியர்கள் இருப்பாங்க. 24 ஆசாரியர்கள் இருப்பாங்க. அதுல பிரதான ஆசாரியர் 24 ஆசாரியர்னா ஆசாரி கூடாரத்துல உள்ள வேலை செய்றவங்க ஆசாரியர்கள், தூபம் கட்டுறவங்க இருப்பாங்க அவங்களும் ஆசாரியர்கள், பள்ளி செலுத்துறவங்க அவங்களும் ஆசாரியர்கள், சீனியர் பிறகு அனுப்பிச்சுவாங்க அவங்க ஆசாரியர் இருப்பாங்க. 24 ஆசாரியர்கள். மூப்பர்கள் பாத்தீங்கன்னா 24 மூப்பர்கள் இருப்பாங்க. இந்த இதுல மூப்பர் 24. ரெண்டா பாத்தீங்கன்னா நியாய சாஸ்திரிகள் இருக்கிறாங்க 22 பேர் இருப்பாங்க. நியாயத்தை அதாவது என்னன்னா அது வேதத்துல உள்ள காரியங்கள் அதிகமா கட்சி சேர்ந்தவர்கள் நியாய சாஸ்திரிகள். அப்ப இவங்க அந்த ஆசாரிகள் வேதம் தெரிஞ்சவங்க தான், மூப்பர்களும் வேதம் தெரிஞ்சவங்க. இவங்க சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா இவங்க இதுலயே கரைச்சி பிடிச்சவங்க, அவங்க இந்த கிராஸ் டெஸ்ட் வந்துருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க ஜட்ஜ்மெண்ட் 3 பேருக்கு பாஸ் ஆகணும். பாஸ் ஆனாதான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அந்த நியாய பிரமாணத்தின்படி தண்டனை கொடுக்க முடியும். இதுல 24ல 22 பேரு அதுல பாஸ் ஆக உடலைன்னா அங்க என்ன பண்ண முடியாது, அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது. அதனால அந்த ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போறாங்க. இப்ப பிரதான ஆசாரியரும் அண்ணாவும் கைவிட்டாரு, காய்பாக்கு கொலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா நியாய பிரமாணத்தின்படி இது பண்ணணும். ஏன்னா அவர் தேவ தூஷணம் சொல்லிட்டான் இருக்க. அப்ப தேவ தூஷணம் செஞ்ச சொல்லிட்டான்னா எதன் அடிப்படையில உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்? நியாய பிரமாணத்தின்படி தான் செய்யணும். அதனால ஆலோசனை சங்கத்துல கூடி அவர் என்ன பண்ணலாம், கொலை செய்யறதுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். அதுக்குள்ள காரியங்களை அவங்க விசாரிக்காம பார்க்கும். அதான் ஆலோசனை சங்கம். அதை படிச்சலாம். ஆலோசனை சங்கத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை படிக்கலாம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்தின் சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மற்றவர்களுக்கு உயிர்த்தலை பிரசங்கிக்கிறதுனாலும் தினம் கொண்டு அப்போது பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் இருக்கா பாத்தீங்கன்னா ஆசாரியர்களும் தேவால சேனை தலைவர்களும். தேவால சேனை தலைவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா அந்த மூப்பர்கள் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நியாய சாஸ்திரிகள் கூட இருக்கலாம்னு பார்க்கும். இது சதுசேயர்கள் என்ன இவங்க என்னத்துக்கு வந்தாலும் இது பவுல குறித்ததான ஒரு தண்டனை கொடுக்கும். இது ஏன் படிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்கத்துல நடக்கிற விஷயத்த குறித்து பார்க்க. இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா பவுல் மேல ஒரு குற்றம் சாட்டி எங்க கொண்டு வராங்க. அப்போ சதுசேயர்கள் தான் அவங்க குற்ற உயிர்த்தல் இல்லைன்னு சொல்றவங்கள சொல்லி பிராது கொடுத்தவங்க. சரி படிக்கலாம் தொடர்ந்து. அவர்களை பிடித்து சாயங்காலம் இருக்கவினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்திருந்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும். அப்ப இதுல யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகளும் மூப்பர்களும் வேதபாரர்களும் பிரதான ஆசாரிய காய்பாவும். அப்ப நம்ம படிச்ச எல்லாரும் இங்க வந்துட்டாங்களா? தொடர்ந்து யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி. ஆசாரியருடைய குடும்பத்தாருன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளும் வந்தாங்களா? அப்ப ஆசாரியன் குடும்பத்தாருன்னா யாரு? ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறவங்க அவங்கதான் ஆசாரியோட குடும்பம். இப்ப நம்ம விசுவாச குடும்பம்னு யாரு இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து விசுவாச குடும்பம் இருக்கும். அப்ப அந்த ஆசாரியன் குடும்பம்னா அந்த ஆசாரிய கூடாரத்துல வேலை செய்யற குடும்பமா இருக்கு. அதுதான் இந்த குடும்பங்கிறது ஒருங்கிணைப்பை சொல்லப்படுது. தொடர்ந்து படிக்கலாம். அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போதும் அதுக்கப்புறம் 18 படிங்க. 18வது வசனம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 23.
அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்த்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா யாரு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, சரி விடுதலை பண்றது யார் பண்ணிட்டாங்க, ஆசாரியர்கள் மூப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தரை வந்து தண்டிக்கவும் விடுதலை பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா ஆசாரியர்களுக்கும் மூப்பர்கள் இருக்குன்னு பார்க்கணும். இதான் ஏன் வருஷம் படிச்சோம்னா அங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் யாரு கொடுப்பாங்கிற அனுசரிதான் நம்ம படிச்சோன்னு பார்க்கணும். அப்ப அந்த ஆசாரியர் வந்துட்டு தண்டனை கொடுக்க உரிமை உண்டா, நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுதுங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்தலாம். ஏன்னா அங்க ஆலோசனை சங்கத்துல வந்து கூட்டி வந்திருந்தாங்கல்ல, இது வந்துட்டு நியாயப்பிரமாணத்துல இருக்காங்கிற விஷயத்த வந்து பார்த்தலாம், படிச்சிடலாம். உபாகம் 17ஆம் அதிகாரம் 6 to 12 வரை படிச்சிடலாம். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்படலாம். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அவனை கொலை செய்ததற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. போதும். பாத்தீங்கன்னா சாவுக்கு பாத்திரவனே 2-3 சாட்சினால வாக்கினாலே கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாங்க, சாட்சிக ஒரே சாட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளல, 2-3 சாட்சிகள் வேணும், இருந்தாதான் என்ன முடியும், நியாயப்பிரமாணத்துல கொலை செய்ய வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு சாட்சியாக கை முந்தி இருக்க வேண்டும். முந்தினா இவரை வந்துட்டு யாருக்கு தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுக்கறோட கை முந்தி இருக்கணும். அவங்க சொல்ற ஆதாரங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாதான் அங்க அவரை வந்துட்டு அந்த தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லப்படுது. தொடர்ந்து படிக்கலாம். ஏன் தீமை அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தீமை செஞ்சிடக்கூடாது. யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்கள்ட்ட நியாயம் இருந்தா விடுதலை பண்ணணும், அநியாயம் இருந்தா கண்டிப்பா அவங்கள எதாவது அவங்க கொலை பண்ணணும். இப்ப வந்துட்டு காசு வாங்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க விட்டுறக்கூடாது. விட்டுனா அதே அது தீமை. அதை நியாயாதிபதியா அதாவது நியாயம் உள்ளவன தண்டிச்சாலும் தீமையா இருக்கு. அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கணும். 8ஆம் உன் வாசல்களின் இரத்தவரைகளை குறித்தும் வியாசியங்களை குறித்தும் காயம்பட்ட தேசங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்த ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியின் இடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். அப்ப யார்கிட்ட போகணுமா, அந்த வழக்கு இருந்தா லேவியர்கிட்டையும் ஆசாரியர்கிட்டையும் அந்நாள் இருக்கிற நியாயாதிபதியிடத்திலையும் விசாரிக்க வேண்டும். அதனாலதான் 71 அங்கம் கொண்ட அந்த கனகரிப்பு மன்றத்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும். அது தொடர்ந்து படிக்கலாம். 9 கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி இருக்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இருந்து செய்தால் அவன் சாக கடவன். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். அப்போ ஆசாரியர் வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முச்சுல கேட்கணும். கேட்காம நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஏதாச்சும் தப்பு தண்ட வார்த்தை பேசிட்டான்னு வைங்களேன், அவன்கிட்ட நியாயமே இருந்து எய்த்து பேசிட்டாலுமே அவன் என்னதான் சாவுக்கு பாத்திரவன் தான் இருக்கணும். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு ஆசாரிட்டு பேச முச்சு ஒருத்தர் அடிச்சார்ல தேவை, ஏன் அடிச்சாரு, இப்படி அப்ப எய்த்து பேசுறேன்னு சொல்லி அடிச்சுட்டான்னு அவனுக்கு காசு கொடுத்தாங்க. அவர் ஏதாவது பேசுவாரு, அடிச்சுட்டானா தேவ தேசம் சொல்லிட்டான்னு உடனே தூக்கி அடிச்சிடலாம், கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயமே பண்ணாங்க. அதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, சட்டப்படி செய்யறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து கரெக்டா பேச நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்றது, எல்லாம் நியாயப்பிரமாணப்படி காசு கொடுத்து பக்காவா செஞ்சுட்டாங்க. காட்டி கொடுத்ததுல இருந்து அவரை கொண்டு போற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அதிக பணம் கொடுத்துதான் இந்த காரியங்களை செஞ்சாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு விஷயம். அப்ப வந்துட்டு ஆலோசனை சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 71 அந்த பேரு கொண்ட அந்த நீதிமன்றத்துல கூட அவங்களை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நியாயப்பிரமாணம் சட்டம் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குன்னு பார்ப்போம். ஆசாரி வந்துட்டு நியாயம் விசாரிக்கலாமாங்கிற விஷயத்த நம்ம படிச்ச இன்னொரு விஷயங்களையும் படிச்ச மூப்பர்கள் ஆசாரிகள் நியாயம் விசாரிக்கலாமா. இப்ப ஆசாரி சொல்லப்பட்டிருக்கும் மூப்பர் 70 கொண்ட ஒரு மூப்பர்ல பார்த்தலாம். யாத்ராவும் 24ஆம் அதிகாரம் 9-10 படிக்கலாம்.
யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9 சட்டமும். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லில் வைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் திரைக்கு ஒப்பாகவும் இருந்தது. பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஆரோனும் நாதாவும் அபியூவும் சொல்லி போறாங்க. இவங்க எல்லாம் பிரதான ஆசாரியர்கள். அதுக்கப்புறம் யாரு போறா? 70 பேர் கொண்ட போறாங்க. எங்க போறாங்கன்னா அது நியாயப்பிரமாண கட்டளை வாங்க போறாங்க. 12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசித்ததற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இந்த 70 பேர் கொண்ட அந்த குழுவை கொண்டு போற யாருன்னு ஏன் கொண்டு போறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை விசுவாசிக்கிறக்காக தான். மோசே மேல போயிட்டு ஒரு கற்பலை கொண்டு தந்துட்டு கடவுள் தான் கொடுத்தாருன்னு நம்புவாங்களா? இந்த இஸ்ரேல் ஜனங்க நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். சொல்லிட்டு தான் அவளுக்கு கொண்டு வா, 70 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டு, அவங்கள்ட்ட பேச மாட்டேன், நான் அவங்கள்ட்ட பேசுவேன், அதை நீ உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா தேவன்கிட்ட பேசுறாருங்கிறதுக்காக சாட்சியாக தான் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா தேவன் பேசுறாரு. இப்ப இவங்களை மூப்பொருள்ன்ட்டு 70 பேர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னாலும் தேவன் கொடுத்த கட்டளை அது உண்மைதான். அதை நாங்களும் கேட்டோம், அவர் பார்த்தா பேசுறத எங்களுக்கு சொன்னாரு விஷயத்த சொல்றான் பார்த்தோம். அப்போ தேவனுடைய கட்டளைய வாங்கினது மோசையிட்ட பேசினது அந்த 70 பேர் பாக்குறாங்க. பின்னாடி என்ன பாத்தீங்கன்னா அவங்களும் என்னன்னா ரொம்ப கரெக்டா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றாங்க ஜனங்கள்கிட்ட இந்த விஷயத்த. அதான் இந்த 70 பேர் கொண்ட குழு வந்துட்டு எதிர்க்கு நிலாட்டமா தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 14வது கட்ட விசாரணை யார்கிட்ட பாத்தீங்கன்னா பிளாத்தின் இடத்துல வந்து 8வது பார்க்கும். அது கூட வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-2. டைம் ஆயிடுச்சா சொல்லுங்க, நான் நிப்பாட்டிடுறேன். அவங்களுக்கு டைம் ஆறதா சொல்லிடுங்க. சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இப்ப பாத்தீங்கன்னா ஏன் பிளாத்துக்கு எடுத்து கொண்டு போறாங்க பாத்தீங்கன்னா பிளாத்துக்கு கலிலேயரை கண்டாலே பிடிக்காது, அப்படிதானே? அவரை கண்டாலே பிடிக்காது, அப்படி இருக்கு. இப்ப ஏன் பிளாத்திட்ட கொண்டு போறாங்க இயேசு கிறிஸ்துவ? பிடிக்காதவங்களுக்கு ஒருத்தட்ட கொண்டு போனாதானே அவரும் அங்க சீக்கிரமா அந்த ஏரியாக்காரா சரி அப்படின்னு அவரும். இயேசு கிறிஸ்து எந்த ஏரியாக்காரரு? கலிலேயக்காரரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளால வந்து நியாயப்பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி தண்டிக்க முடியல, அதுக்கு வந்து நியாயப்பிரமாணம் இடம் கொடுக்கல. இவர் வந்து கலிலேயக்காரரு. இப்ப வந்துட்டு அவர் பிளாத்துக்கு வந்து கலிலேயர்லாம் பிடிக்காது. அவர் வந்து ஏற்கனவே நிறைய பேரை கொண்டுட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட கொண்டு போனா கண்டிப்பான முறையில எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு, கொன்றுவாருக்காக தான் என்ன பண்றா பாத்தீங்கன்னா அவர் வந்து பிளாத் இடத்துல கொண்டு போறான்னு பார்க்கும். மத்தேயு 27:1-2 படிக்கலாம். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொன்சியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்சியு பிலாத்துட்ட எடுத்ததாக ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அப்ப ஏன் பிளாத்த கொண்டு போறாரு? அவர் பிளாத்து வந்துட்டு கலிலேயரை பிடிக்காதுன்னு தெரியும். அந்த பிளாத்து மனைவி என்ன சொல்லிட்டாங்க? அந்த மனுஷனால என்ன பட்டா சொப்பனத்துல ரொம்ப பாடுபட்டா. நீங்க வேற ஒரு மாதிரிப்பட்ட ஆளு, டக்குன்னு நீங்க எடுத்தது உங்க கலிலேயக்காரரை பிடிக்காது, எதுவும் பண்ணிடுறாங்க அப்படின்னு அந்த அவங்க ஒய்ஃப் வேற சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அந்த அவங்களோட ஒய்ஃப் வந்துகிட்டு இவரை பொறுத்து நல்ல காரியங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அப்ப அந்த அம்மா வந்து என்ன அந்த அம்மா சொன்ன உடனே அந்த அம்மா நினைச்சிட்டது, நம்ம புருஷனுக்கு பாதிப்படக்கூடாது, இதை நம்பிட்டு நம்ம குடும்பம் சாவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஒரு கல்லையில பிடிக்காது, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்றதை காட்டிலும் நான் வந்து சொப்பனத்துல நான் அவரை கண்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நம்புவாங்கன்னு நம்ப மாட்டாங்களா? நம்புவாங்க இல்ல ராஜாக்கள். அப்போ ஒரு பயத்துக்குரிய காரியங்கள் சொல்றாங்க. அவங்க சொல்ல உண்மையா போயே தெரியாது, நான் சொப்பத்துல பார்த்தேன் அவர் எதிர்க்கப்பட்டேன்னு சொன்னோன்னு அவரு கொஞ்சம் பயந்துடுறான்னு பார்க்கும். அதுக்கு அந்த விஷயம் சொல்றாங்க. அப்ப வந்துட்டு 4வது கட்ட பிளாத்திட்ட விசாரணை நடக்கு. அதை நம்ம படிச்சிடலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை படிக்கலாம்.
லூக்கா 23வது அதிகாரம் 1 முதல். பேஜ் நம்பர் 119. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவின் இடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இது கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்ப பொய் சாட்சி சொல்றாங்க. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டத்தாரும் அவர்களுடைய கூட்டத்தாரும் எல்லாரும் எழுந்தது. அவருக்கு பாத்தீங்கன்னா இங்க எங்க இருந்து போறாங்க, நியாயஸ்தானத்துல இருந்து, அந்த சனகிரி நீதிமன்றத்துல இருந்து அவர் கூட்டு போய் பிளாட் இடத்துல கொண்டு போய் சொல்றாங்க. அதுல இவங்க பணம் வாங்கினாங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ஐயா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவரை தண்டிக்க முடியல. இப்ப இவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து கலிலேயரை வந்துட்டு பிடிக்காதவர். ஆனா இன்னொன்னு என்ன, அவங்களுடைய சட்டத்தை படி மீற மாதிரி காமிக்கணும். நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவங்களை தண்டிக்க முடியல. அப்ப வந்து உலக சட்டம் இருக்கு, அங்க ரோமர் வந்து ஆட்சி செய்யறாங்க. நியாயப்பிரமாணம் அங்க கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட், ரோமர் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப ரோமர் கவர்மெண்ட் எடுத்து கிளர்ச்சி பண்ணாருக்காக அவங்க சொல்றாங்க பார்க்கும். ஆனாலும் அது அங்க ஏற்கனவே அவங்க பார்த்தாங்க, நேரடியா அனுப்பிச்சாங்க, ராயனுக்குள்ள ராயனும் தேவனுக்குள்ள தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பவே ஏற்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் அப்பமே சொல்லியிருக்காரு. அப்ப தேவனுக்கு ஏற்கிறதுக்கு தெரிஞ்சுதான் இந்த காரியங்களை அப்பமே அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 3ஆம் வசனம் படிங்க. அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். அப்ப ராஜாவான்னு கேட்டா ஏற்கனவே அவங்க ராஜா ஸ்தானத்துல இருந்து ஆளுகை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீ ராஜா தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கு இன்னொரு இடத்துல வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்லி யோவான்ல இருப்பார். இதுல வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணல. தொடர்ந்து படிக்கலாம். அப்புறம் பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசம் என்றும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். சரி, இந்த வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்றாங்க? கலிலேயா தான் பிடிக்காது இல்ல, இவரு பேர இவர் யாரும் தெரியாது. இவர் ஒரு மெசேஜ் சொல்றாங்க, இவர் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் மட்டும் யூதா உபதேசம் பண்ணி ஜனங்களை வந்துட்டு கலகப்படுத்தினாங்க. அப்போ சூசகமா மறைமுகமா இவர் கலிலேயான்னு சொல்றாரு. ஏன்னா இவர் கலிலேயே பிடிக்காதுல்ல, அதான் அப்படி சொல்றாங்க. அப்ப அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று பாருங்க. அதான் ராஜாங்கிறது எப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரா? அவர் சொன்னதுக்கு எதுக்கு இருந்துச்சு. அப்ப அதுதான் ராஜாங்கிறது. அப்ப இவர் சொல்ற சூசகத்தை புரிஞ்சு அப்ப இந்த இவரு கலிலேயனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா கலிலேயால பிரசங்கம் பண்ண அந்த ஊரு காரணமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கலிலேயானா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதினத்திற்கு அவரை அனுப்பினார். போதும், அனுப்பிட்டார் பார்க்கலாம். ஏன் அப்படி பார்த்தாருன்னா, அந்த அம்மா வந்து சொல்லிட்டு, யாரு பிளாத்தோடைய மனைவி வந்து சொல்லிட்டாங்க, அவருக்கு வந்துட்டு எந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வேற பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கலிலேயான்னு சொன்னா இவங்க வந்து தண்டிக்கலாம் பாக்குறாரு. இவர் கலிலேயான்னு சொன்ன பார்த்தாரு, அப்பா நம்ம வந்துட்டு மாத்தி விட்டுறலாம் இந்த விஷய அப்படின்னு காரணம் மாத்திட்டப்ப அது என்னுடைய ஆளுகைக்கு கிடையாது அப்படிங்கிறான்னு சேர்த்து அவர் நினைச்சாரு. ஏறுவதுக்கு உள்ள லிமிட் என்னுடைய லிமிட் இல்ல, நான் வந்துட்டு தண்டனை கொடுக்க முடியாதுங்கிறான்னு சேர்த்து அவர் சொல்றாரு பார்க்கும். அப்ப ஏறுவது அதிகாரத்துக்கு படிங்க. அதுக்கப்புறம் அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்ற இந்த நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினத்துக்கு அவரை அனுப்பினார். அப்ப ஏரோது அனுப்பிட்டாருன்னு பார்க்கும். ஏரோது ஏன் அங்க போனாரு பாத்தீங்கன்னா, எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு உள்ள பயண தூரம் பாத்தீங்கன்னா 112 கிலோமீட்டர் தூரம். 112 கிலோமீட்டர் தூரம். நாசரத்துக்கு வந்துட்டு 104 கிலோமீட்டர் பார்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த எருசலேம்ல தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர் அனுப்பணும், எங்க அனுப்பணும்? கலிலேயாவுக்கு அனுப்பணும். ஆனா கலிலேயா வந்துட்டு 112 கிலோமீட்டர் இருக்கு. சரியா? இப்ப நம்ம வந்து 2 வீலர்லயே போடணும், இங்க ஸ்பீடா போனான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஆனா தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்நாளையில மறிக்கணும் அப்படிங்காக தேவ திட்டம் இருந்த அப்படின்னாலும் அவர் ஏறுவது எங்க வந்திருக்காரு? கலிலேயா. எங்க வந்திருக்காரு? எருசலேமுக்கு வந்திருக்காரு. ஏன் எருசலேமுக்கு வந்தாரு? பண்டிகை நாள்ல அங்க பஸ்கா பண்டிகை இருக்கனால அங்க ஜனங்கள்லாம் கூடுவாங்க. ஒரு திருவிழா நடக்கும்னு தெரிஞ்சுவாங்க, எல்லாரும் பார்க்க வருவாங்கல்ல. அதே மாதிரி இவர் சீஃப் கெஸ்டா இருக்கிறாங்க, வந்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாத்தும் ஏறுவது வந்துட்டு 2 பேரும் பகையாளி. ஆனா அந்நேரம் வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு அவரை
ஒரு இதனால என்ன பண்றாரு, அவரை வந்து ஃபேவர் பண்றதுக்காக எங்க இதுல பண்டிகை இருக்கு வாங்கிறதுக்காக கூப்பிடறான்னு பார்க்கணும். எப்படி நம்ம இதுல வந்துட்டு குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு நினைச்சுவாங்க, அடுத்த நாள் பிரதமரை சீஃப் கிஃப்டா கூப்பிட்டு வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி கூப்பிட்டு வந்து இம்ப்ரெஸ் பண்றாங்கதான் இவரை கூட்டுறான்னு பார்க்க. அது தேவனுடைய திட்டமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவரை மறிக்கணுங்கிறாரு, தேவனுடைய திட்டமா இருக்குன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். ஏரோது இயேசுவை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர்கள் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிளாத்துக்கு அனுப்பினார். சரி, அவர் வந்து பார்க்க ஆசையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா கொடுத்து அவமானப்படுத்தணுமா இருக்குன்னு பாக்கணும். இது என்ன இன்சிடென்ட் தான்? அப்ப ஆசைப்பட்டவன் ஏன் அப்படி செய்யணும்? ஆசைப்பட்டவனுக்கு பதில் கிடைக்கல. அப்படி ஒண்ணு இல்ல. இவர் டைம்ல தான் என்ன பண்ற பாத்தீங்கன்னா, கலிலேயா ஏரோது டைம்ல பாத்தீங்கன்னா யோவான் இருக்கார்ல, அவரை வந்துட்டு இவங்க வந்து திரைசேதம் பண்ணி கொண்டுருவாங்க. இவருக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருவாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்துட்டு இங்க அற்புத அடையாளம் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, ஏரோது உயிர்த்தெழுந்து வந்துட்டாரு, ஏசு கிறிஸ்து யோவான் சாரான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பார்த்தோன்னா அப்போ யோவான் சார் உயிர்த்தெழுந்துட்டாரு, அப்ப நான் அவரை பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சுதான் அவரு கேட்கிறாரு. கேட்டு இவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, கேட்டு பழைய கதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் யோவான் சாரா இருந்தா அவர் பதில் சொல்லணும் இல்ல, பதில் சொல்லலன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அவர் சந்தோஷம். ஏன்னா அப்போ இவர் யோவான் சாணர் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்ன பண்றாருன்னா அவரோட ராஜ வஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு. என்ன அவரு கேட்டாங்க, இவர் ராஜான்னா அப்ப ராஜான்னு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவருடைய அங்கி எடுத்து அது விளையாடுறதுக்கு அங்கி, அதனால அவங்க பின்னாடி சண்டை போடுறாங்க அங்கிக்கு. அப்ப இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன சந்தோஷம், ஏன்னா இவர் யோவான் சாணம் கிடையாது சொல்லி அவர் சந்தோஷத்துல என்ன பண்றாரு, அவர் ஆடையை கழிச்சு கொடுத்து இது பண்ணி அனுப்பிடுறாரு, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான்னு பார்க்கணும். நீந்தித்து அதை அனுப்பிட்ட, என்னப்பா நீ ஒரு பைத்தியக்காரனை கூட்டு என்கிட்ட வந்திருக்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க. நீந்தித்து அப்படிங்கிறது அந்த மாதிரி வார்த்தைகளை தான் பார்க்கும். மறுபடியும் எடுத்துட்டாங்க, அங்க அனுப்பிட்டாங்கன்னு பார்க்கும். அடுத்த வருஷம் படிங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடும் கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிளாத்துக்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிளாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிளாத்து பிரதான ஆசிரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவர் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதின் இடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு குற்றம் செய்யலங்கிறாரு. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் விரோதியா இருக்காங்க. இப்ப வந்து 2 பேரும் இதா இருக்காங்க, ஸ்நேகிதா இருக்காங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்துவ விதா நொறுக்க சித்த கொண்டிருக்க. அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதனால ஒரே இடத்துல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்க. அவங்க 2 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அவரை வந்துட்டு அவரை வந்து சாவிக்கேதமான எந்த குற்றம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விடுதலை பண்றான்னு பார்க்கணும். அது ஒரு விஷயம். ஏரோது என்ன அனுப்பிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஏரோது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஏரோது வந்து அந்த தேசத்துக்கு வந்து அதிகாரியா இருக்கான்னு பார்க்கும். படிச்சிடலாம். லூக்கா 3:1. லூக்கா 3:1. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசாதிபதியுமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்திரேயாவுக்கு. போதும். அப்ப போயிருந்து பிலாத்து யாருக்கு? யூதாவுக்கு தேசாதிபதியாகும். யூதா எது? எருசலேம் தான் யூதா. இவர் எங்க இருக்க? கலிலேயாவுக்கு, காற்பங்கு தேசமாக கலிலேயாவுக்கு எழுந்து ஏறுது அதிகாரியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா விசாரணை இவங்கள்ட்ட கொண்டு போய் அங்க முன்னெடுத்தார்கள் என்று சொல்லப்படும் பார்க்கும். அப்ப ஏரோது ஏன் ஆசையா இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்தலாம். நான் சொன்னேன்ல அந்த விஷயம் உண்மைதானாங்கிற விஷயத்த பார்த்தலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து 9. யோவானை நான் திருச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவர்களையும் செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான்.
ஏன் பார்க்க விரும்பினார் தெரிஞ்சுட்டான். இதுக்குதான் அவர் பார்க்க விரும்பினார் ஒழிய அவரை பெரிய அற்புத அடையாளம் பண்ணான்னு சொல்லி நம்ம ஒரு தவறு கொஞ்சம் அவர் இவரு தானாங்கிறதுக்காக தான் பார்க்க ஆசைப்பட்டார் ஒழிய வேற ஒண்ணுக்கு கிடையாதுன்னு பார்க்கும். மத்தேயு 14:1-2 படிங்க. அக்காலத்தில் கால்பந்து தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனுக்கு பலத்த செய்திகள் விளங்குகிறது என்றான். அப்ப பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, இப்ப வந்து யோவான் ஸ்நானரு பல யோவான் ஸ்நானன் என்ன பண்ணிருக்காரு அந்த டைம்ல அவரும் ஒரு அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு. ஏன்னா அதனாலதான் ஜனங்களே எழுதுறாரு அவருக்கு யோவான் ஸ்நானருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றத ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு பார்க்கணும். அதனாலதான் நினைக்கிறாருன்னா அக்காலத்து கால்பந்து தேசமாக ஏறுவது இயேசுடைய கீர்த்தி கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரன் நோக்கி இவன் யோவான் தான் அவரே எழுதுறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று. ஆகையால் இவருடைய இடத்துல பலத்த செய்தி விளங்குகிறது. உண்மையில அவரு தான் அப்படின்னு நினைச்சுதான் அவரு நடத்திட்டு கேள்விப்பட்டாரு. நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கும் போது பழைய கதையெல்லாம் கேட்க போச்சு இயேசுக்கு எந்த கதையும் சொல்லலனால அவர் இல்லன்னு சொல்லி சந்தோஷப்படுத்த அவருடைய ராஜ அவசரத்தை நினைக்கிறாரு அவருக்கு போச்சு விட்டார்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்த படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள் படிக்கலாம். லூக்கா 13:31 பேஜ் நம்பர் 104. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறார் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மறந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அப்ப அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணணும்னு சொல்லி அவரு வந்துகிட்டு வகை தேர்ந்தாரு. ஏன்னா யோவான் சானாரு அப்படின்னு கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப பரிசீலிச்சு சொல்றாரு, நீங்க வந்துருங்க, இது உங்களுக்கு ஏறது வேற அவங்க வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு நாளைக்கு அறுபது செஞ்சு நான் எப்பதான் மறிப்பேன், 3ஆம் நாள் பஸ்கா பண்டிகையில 14ஆம் தேதி 3 மணிக்கு தான் மறிப்பேங்கிறது தேவ சித்தமா இருக்கு. அதனால இந்த நரிட்ட போய் சொல்லுங்க, நானா இவன் கையால நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. ஆனால் அவர் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நாளைக்கு என்ன, எப்படி பஸ்கா பண்டிகை அந்த நாள்ல 14ஆம் தேதி அவன் முன்னாடி வந்து நிக்க போறேன், அவனே எனக்கு தேட வேண்டாம், நானே அவன் முன்னாடி நிப்பேங்கிறான்னு விஷயத்த அவரே எடுத்துட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு, நரிட்ட போய் சொல்லுங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஏரோது திரும்பி எடுக்கிற பிளாத்த இடத்துல அனுப்பிட்டா இது வந்துட்டு என்ன பண்றாருன்னா கடைசி 6ஆம் கட்ட விசாரணைக்குள்ள போறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-3, 4, 5 படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1, 3, 5. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத்து ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். இது ஏன் படிச்சேன்னு பாத்தீங்கன்னா, இவரு எங்க உள்ளவர் பாத்தீங்கன்னா கலிலேயா கிடையாது, அவர் வாழ்ந்தது கலிலேயா. அவர் பிறப்பு விட எங்க பாத்தீங்கன்னா அவரு யூதேயால இருக்கிற பெத்லகேம் இருக்கு. அந்த லிமிட் யாருக்குள்ளான்னு பாத்தீங்கன்னா பிளாத்தனுடைய லிமிட்டா இருக்கும் பார்க்க. அதனாலதான் அங்க போறான்னு பார்க்கணும். அவருடைய ஆதார் எங்க இருக்கு, பெத்லகேம் யூதேயால இருக்கு. அவர் எங்க வசித்தாரு, கலிலேயில. அவரும் கலிலேயில வசித்தனால அவர் கலிலேயா கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த வசனம் படிச்சோம். அவர் குடிமதிப்பு அவருடைய எல்லா இதுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பெஸ்ட் சர்டிபிகேட் எல்லாமே அந்த டைம்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூதேயால இருக்கு, இருக்கு. அதனாலதான் அங்க போறோம். அதனால அவர்கிட்ட அங்கேயே அனுப்புறாங்கன்னு பார்க்கும். படிச்சிடலாம். மறுபடியும் பிளாக்ஸே போறாங்கன்னு பார்க்கும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விடியற்காலம் ஆனபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியுஸ் பிலாத்துவின் இடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்ப என்ன அங்க போட்டிருக்கு, அவரை தண்டனை வாங்கும்படி அங்க கொண்டு போனாங்கன்னு சொல்லப்படல, கொலை செய்யும்படி அங்க கொண்டு போனாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை செய்யணும்னா ஒரு நிரபராதிய அங்க எடுத்துறாங்க, கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அங்க கொண்டு போறான்னு பாக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன போட்டுக்கணும்,
அவர் தண்டிக்கப்படியே தான் கொண்டு போனார். ஆனா அவர் வந்து குற்றம் செய்யலையா அப்படின்னு அந்த வார்த்தையில போட முடியாது. ஆனா அதனாலதான் பாத்தீங்கன்னா கொலை செய்யும்படி, அவருக்கு எதுவுமே தவறு இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்யும்படி அப்படின்னு சொல்லி கொண்டு போனாரு என்று சொல்லப்பட்டிருப்பாங்க. 11 முதல் அதுக்கப்புறம் 26 வருஷம் வரை படிக்கலாம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதர்களுடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லியபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர்களை குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதல் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது ராஜா அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் ஆரோக்கியமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஏன் மறு உத்தரவு சொல்லலன்னா, ஏற்க அவங்க பேசினாரு சொன்னாரு, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு பார்க்கும். அடுத்தது, காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைகளும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்போது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். புறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிளாத்து அறிந்து போதும். அப்ப பாத்தீங்கன்னா பிளாத்துக்கு என்ன பண்றாங்க, இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க மனைவி வேற அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாக்குறாரு, ராஜாவை யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா இவரை வந்துட்டு ஏரோதுட்ட வந்துட்டு அனுப்பும் போச்சுல அவர் ரொம்ப சிந்திச்சாரு, எப்படி நம்மகிட்ட தான் வருவாருங்கிற சிந்திச்சு என்ன பண்ணலாம்ங்கிற விஷயத்தை தீவிர யோசிச்சு என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா, அப்போ அன்னைக்கு 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க பஸ்கா பண்டிகை அப்படின்னா பிலிப்பில அப்ப பண்டிகை 14ஆம் தேதியே அங்க ஸ்டார்ட் ஆயிட்டு. அப்ப 15ஆம் தேதி தான் பண்டிகை அங்க வந்து இது பண்ணுவாங்க. அதனால பார்த்தாரு, இதை வந்துட்டு இன்னைக்கு பஸ்கா பண்டிகை, அதனால யாராட்டையும் விடுதலை பண்ணலாம்னு இருக்கேன், இவரை பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவரு நினைக்கிறாரு. ஏன்னா இவரோட மெயின் என்னன்னா, இவரை நம்ம கையால என்ன பண்ணிடக்கூடாது, இவருக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா மனைவி சொல்லிட்டா, தாவும் சொல்லிட்டா. அதனால அவரு ரொம்ப அதுல ரொம்ப கருத்துள்ளவரா இருக்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து பிடிங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர்கிட்ட ஒரு பார்த்தா நல்ல முக்கியமா இருக்கு, பொறாமையில பண்ணிட்டாங்கிறத நல்லா அவர் தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்றா பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட ஒன்னும் கேட்கல, அறிஞ்சு எழுந்துதா பாத்தீங்கன்னா அவரை விடுதலை பண்றதுன்னு சொல்லி அவர் யோசிக்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். அவரை கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்தவர்களுடைய இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லிட்டார். இப்ப இங்க இப்படி சொன்ன மாதிரி இருக்கும். அப்ப இப்ப தானே சொன்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா, சில வெர்ஷன்ல சில இதுல பாத்தீங்கன்னா சில வசனங்கள் முன்ன பின்னா இருக்கும், பின்னாடி நம்ம சில வசனங்கள் படிப்போம். அப்ப நம்ம படிக்கும் போச்சுல பாத்தீங்கன்னா சில வசனம் இன்சிடென்டா சிலவங்க வந்துட்டு நடந்து முடிஞ்ச மாதிரி போட்டிருக்கும், சில இது நடந்ததுக்கு அப்புறம் போன மாதிரி இருக்கும் எழுதிருக்கும். அதனால அதை நாம படிச்சு கருத்தா இருக்கிறதுனால அந்த விஷயம் சொல்றேன். நம்ம வந்துட்டு அந்த பாடங்களை படிக்கும் போச்சுல நம்ம நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா முதலே சொன்னதை ஒரு நினைவுபடுத்துகிறதா இந்த வசனத்தை இல்ல ரெக்கார்ட் பண்றது. சரியா? அதோட பிடிக்கும். பரபாசை விடுதலை கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏறிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிளாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்துவனுடைய இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரை சிலுவையில் அடைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். போதும். இப்ப ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, அவர் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்துகிட்டு விடுதலை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நிறைய அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. அதனால ஜனங்கள் வந்து மெஜாரிட்டியா வந்து நீங்க ஓப்பனா நீங்க கொடுத்துறாங்க, ஓப்பனா நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஜனங்கள் வந்துட்டு இயேசு விடுதலை பண்ணிடுன்னு சொல்லி உரத்தை சொல்லிட்டாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா அவர் விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவர் நினைச்சாரு. எதை வச்சு நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எருசலேமில் உள்ள வராங்கல்ல, வரமுச்சு பாத்தீங்கன்னா குருத்தோலை பிடிச்சி அவங்க வந்துட்டு ஆரவாரம் பண்ணி இது பண்றாங்க. அப்போ இவருக்கு நிறைய ஆளுங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நினைச்சுட்டா, அன்னைக்கு வந்து தேவாலயத்தை அடிச்சு நொறுக்கம் போச்சுல, அப்பவுமே உங்களுக்கு பிடிச்சி இது பண்ணலாம். ஆனா பிடிக்கல, பிடிச்சா பிரச்சனை பெருசா ரைஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவர் பிடிக்கல. அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, இவருக்கு ஒரு கூட்டங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்துட்டு கூட்டமா சொல்லிட்டாங்கன்னா இதை வச்சு இவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தலாங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசு கொடுத்து இவருக்கு அந்த வாய்ஸ அவங்க வாய்ஸ் அதிகம் பண்ணாமபடி இந்த வாய்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இவங்க வந்து ஏவிட்டாங்க பார்க்கும். அதனால என்ன பண்ண பாத்தீங்கன்னா, அந்த இவரு தான் தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனையை பொதுமக்கள்கிட்ட கொடுக்காங்க. ஆனா பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, குரலை உயர்த்தி
பரவாசத்தை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறங்கி சொன்னதுனால அவருக்கு வர வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்துல விட்டுட்டாங்கன்னு பார்ப்போம். தொடர்ந்து படிக்கலாம். 23ஆம் வசனம். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார் என்றான். அதற்கு அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்போ பார்த்தாரு, மறுபடியும் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த குரல் உயர்ந்து பார்த்தோம், ஆனா இவங்க இப்படி சொல்றாங்க. அப்படி என்ன பெருசா நீங்க, அவருக்கு குழப்பமாயிருது. அவர் ஒன்றுமே நல்ல மனுஷனா இருக்கிறாரு, இவங்க கொலை செய்யறாங்க, அப்படி என்னதான் பண்ணிட்டாங்கப்பா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. ஏன்னா இந்த ஜனங்கள்ட்ட வந்து இவங்க கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு விடுதலை பண்ணுங்க, கன்வின்ஸ் பண்றதுக்காக கேட்கிறாரு. ஏன்னா ராஜா கிட்ட வந்து ஏசி யாரும் கேட்க முடியாது. கேட்டா அவங்க இருந்தா அப்படியே இருந்துச்சு. அவர் அந்த ராஜா கீழே இறங்கி கேட்கிறாரு, யாராட்டும் ஒரு வார்த்தை பண்ணி சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கலாம் கேட்கறாங்க. அவங்க உரத்த கருல சொல்லி என்ன பண்றாங்க, அந்த மாதிரி விஷயம் பண்ணாபடி பண்றாங்க. அடுத்த 24. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிரார்த்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். போதும். அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்துட்டு கலகம் அதிகமானா அங்க ஆசாரி என்ன பண்ணிட்டா பாத்தீங்கன்னா, சண்டை அங்க வந்துட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு ஏற்பட்டு அடிங்க பிடிங்க பண்ண உடனே அங்க கலவரம் பண்ணோம்னா அவரு, ஏன்னா அதுல ஒரு தேசாதிபதியா இருந்தா அந்த ஊரை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரலைன்னா அவர் வந்து ஆட்சியை வந்துட்டு தவறா உபயோகப்படுத்துறாரு. அவர் வந்து ஆட்சி ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். இப்பவுமே நம்ம ஊர்ல அப்படித்தானே இருக்கு. அதனால அவர் பண்றாரு, கலகத்தை பண்றாரு, எல்லாம் பக்காவா பிளான் பண்றாங்க ஆசிரியர்கள். இப்படி எல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி அடிச்சு ஓர விட்டோம்னா அப்போ பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்காரு, அப்போ வந்து பரவாச தண்டனை கொடுக்கணும் போல, பரவாச விடுதலை பண்ணணும், இயேசு கிறிஸ்து தண்டனை கொடுக்கறதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் போல அப்படி ஒரு இமேஜ் இவங்க கிரியேட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவரும் அப்படி நினைச்சிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இது நம்ம கையை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறீங்கன்னா அவர் வந்து கை கழுவுறாரு. இவர ரத்த பலிக்கு நீங்க எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி கை கழுவுறாரு. அப்ப கை கழுவுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூதருடைய வழக்கம்படி ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க போய் என்ன சுத்திகரிப்பு இல்ல, நீர் இருந்தாலும் அவங்க வந்துட்டு தண்ணீர்னாலும் சுத்திகரிப்பாங்க. அது பின்னாடி ஒரு பாடலாம் பார்க்கலாம். அதனால யூதருடைய வழக்கத்துப்படி அவங்க செய்யும்படி சொல்லிட்டாங்க, இந்த பாவத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது, உங்க முன்னாடியே நான் கையை கழுவிடுறேன் அப்படிங்கிற சேர்த்தா அவங்க செய்யற வழக்கத்துப்படி அவங்க முன்னாடியே கை கழுவிட்டாங்க, எனக்கு இது சம்பந்தம் கிடையாதுங்கிறான்னு சேர்த்தா அவரு கை பண்ணிட்டாரு. அது வந்துட்டு நீதிமான், இந்த ரத்த பலிக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, என் குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அதை பண்ணிட்டாரு பார்க்கும். அதுக்கு தொடர்ந்து படிக்கலாம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவருடைய ரத்தத்தை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரவாசி அவர்கள் விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார். இப்ப இங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த யாரு, பிளாஸா ஜனங்களா? ஜனங்கள் தான் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன போட்டாங்கன்னா, அவரோட ரத்த பலி எங்கமே எங்க பிள்ளையுமே வரட்டுனாங்க. அவர் ரத்த பலி அங்க கொண்டனாலதான் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை தேசத்துல இருந்தே தேவன் துரத்தி விட்டாரு. அதனாலதான் அவங்க ரத்த பலி இவங்க கேட்டு வாங்கினாலதான் அந்த ரோமர் கவர்மெண்ட் ஆள அடிச்சு கொண்டு தீர்த்தராயினால எந்த தேவாலயம் அந்த தேவாலயம் தீக்கரையாயிடுச்சு, அவங்களை அடிச்சு ரத்தத்துக்கு புண்டுகள் அங்கிருந்து தெரிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்த பலி இவங்களே என்ன செய்தாங்க, வாங்கிட்டாங்க பார்க்கணும். இதாவது விஷயம். ஏசி 51:10 கர்த்தரும் நொறுக்க சித்தமாயிட்டாரு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு இது இயேசு கிறிஸ்து தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தாலும் ஏன் அவரை தப்பிக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆச்சு, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாயிட்டா. அப்போ அவருக்கு ஏன்னா அவரு நொறுக்க சித்தமானதான் நமக்கு மீட்பு. அதனால தேவ திட்டமா இருந்தனால அவர் தீர்க்கதரிசியா இருந்து அற்புத அடையாளம் பண்ணாலும் அவரால் இது பண்ண முடியும். தேவனுடைய திட்டம்ங்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். படிச்செல்லாம் கடைசியா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14, 16. மனசிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் விருதாளிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. அப்போ மரத்துல தூக்கப்பட்ட சிலுவை மரத்தை யாருக்கு, சிலுவை மரத்தை தூக்கப்படுறவங்க யாரும் சபிக்கப்பட்டவங்க. அந்த சபிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம் ஆகிட்டார். ஏன்னா நமக்கு அபிரகம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன, வானத்தின் நட்சத்திரம் கடற்கரை மணல். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகணும், புறஜாதி நமக்கு வரும்படியாக தான் இருக்கிறது. அந்த சாபத்தை இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆக்கி கொண்டார் பார்க்கும். 16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் தரப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அனைவரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி
கிறிஸ்து. அப்ப இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி அந்த ஜனங்களை என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி சேஷபுத்திரர் என்று அழைக்கப்பட்டாங்க 12 கோத்திரத்தையும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல உபதேசம் 12 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்த பின்னாடி உள்ளவங்களை இருக்கிற கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவின் சந்ததி என்று அழைக்கப்பட்டாங்க. அதுதான் இருக்கிற அப்போஸ்தலரோட உபதேசம் அனுநியும் அப்பப்பிட்டுதல் அந்த காரியத்துக்குள்ள வந்தாங்க. இந்த 12 அப்போஸ்தலர் கீழே வந்தவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள். அது அங்க அபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ், இங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். அங்க அபிரகாமுக்கு ஈசாக்கு பலியிட கொடுத்தனால அங்க அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இங்க கிறிஸ்து பலியா கொடுத்தனால அவருக்கு கொடுத்தாரு வானத்தை நட்சத்திர கடக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை பிதாவிதேயன் அவனுக்கு கொடுத்தாரு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அது 29 வருஷம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம கிறிஸ்துவின் சந்ததியா இருந்தோம்னா நம்ம யாருதான் அபிரகாமின் சந்ததியா இருக்கு. அப்ப கிறிஸ்தவர் நமக்கு தான் கிறிஸ்து நமக்கு தான் சபைக்கு தான் என்ன பண்றா பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் கொடுத்தான்னு பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரேன்சம் ஈடுபடியில என்ன கிடைச்சு பாத்தீங்கன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப உலக ஜனங்களுக்கு என்ன செய்யுது ஒரு ஜீவன் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? ராஜ்யத்துல அவர் கொடுப்பான்னு பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சபைக்கு நித்திய ஜீவன். இப்ப நமக்கு என்ன கொடுத்தாரு? சபைக்கு நித்திய ஜீவனை அருளித்தான்னு பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் நமக்கு என்ன மூன்றாவது ஜீவன் வாழ்வு, அதுக்கு ஜீவன் வாழ்வு கொடுத்தாரு. ஒரு உயிர் பிச்சைய கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். நாலாவது என்ன நித்திய ஜீவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுவாழ்வும் மறுமை அழியாதத யார் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா இயேசு பாடு எதற்கதான் கொடுக்கப்பட்டதுங்கன்னா நமக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். கடைசியா ஒரு வசனம் படிக்கலாம். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு சொன்னாரு யோவான் 13:18-31. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் செய்யுங்கள் என்றார். அதற்கு யூதர்கள், ஒருவரையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். இப்ப அவரு சொல்லிட்டாங்க, இப்ப என்னால பண்ண முடியாது, நீங்க நியாய பிரமாணத்தை பண்ணுங்க, ஏன்ட்ட விட்டாதீங்கன்றாங்க. ஆனா இவங்களே ஏற்கனவே பண்ணி முடியாதனால இருக்கிறாரு அவங்கள்ட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நியாய பிரமாணத்தின்படி ஏன் அவரை சாக அடிக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா அங்க அவரை சாக அடிக்காதபடி கிராஸ் கேள்வி கேட்டதுனாலதான் அங்க இருக்கிறது அவரை ஜட்ஜ் பண்ண முடியல பார்க்கணும். யார் கிராஸ் கேள்வி கேட்டாங்க பாத்தீங்கன்னா நிக்கோதேமு கிராஸ் கேள்வி அங்க அந்த சனகரிப்பு நீதிமன்றத்துல அவரும் இருக்கிறாரு. இருந்துட்டு கிராஸ் கேள்வி கேட்டு அவர் மரண தண்டை கொடுக்காதபடி நியாய பிரமாணத்தின்படி மரண தண்டை கொடுக்காதபடி அங்க இருக்கிறது அவரை தடை செஞ்சான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 50, 51, 52. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்கள் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்திகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழுதுகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கையை அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணம் சொன்னா தப்பு செய்யறதுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா வந்துட்டு நீங்க எப்படி நீங்க ஆக்கினை தடுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கிராஸ் கேள்வி கேட்கிறாரு. அந்த ரங்க வந்து அவரு சனகரிப்பு நீதிமன்றத்துல அவர் வந்துட்டு கிராஸ் கேள்வி வச்சு அவரை நியாயத்தை பேசுறாரு. கேட்டவொன்னு அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா? அடுத்த வருஷம் படிச்சீங்கன்னா நீர் கல்வியே தானா, நீ அவர் ஊருக்காரனா வக்காலத்து சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. நியாயத்தை பேசுனா அப்படி சொல்றாரு. அதனால என்ன பண்ற பாத்தீங்கன்னா அங்க இவர் கிராஸ் கேள்வி கேட்டனாலையும் சிலர் கேட்டனாலையும் தான் அங்க அந்த நியாயப்படத்தபடி அங்க முடியலன்னு பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது மரண தண்டனையா கொலையான்னு பாத்தீங்கன்னா அவர் கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா அந்த வசனத்தை பதிவு முடிச்சிடலாம். மார்க் 14:55. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி செய்கிறார்கள். அப்ப அங்க என்ன தண்டனை? மரண தண்டனை, கொலை தான் செஞ்சாங்கன்னு பார்க்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:14-15. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகரை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மருத்துவரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவன் பாத்தீங்கன்னா பரிசுத்த நீதிமன்றவரை நீங்க மறுதளித்து கொலைபாதகனே நீங்க விடுதலை ஆக்கணும். கொலைபாதகன் யாரு? பரவாசை நீங்க விடுதலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க. அப்ப அங்க கொடுத்தது வந்துட்டு மரண தண்டனை கிடையாது, கொலை. எல்லாமே சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை
கொலை தான் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த 6 கட்ட விசாரணையில அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கொலை தான் நடந்ததுடைய அங்க தீர்ப்பு அங்க நடக்கலான்னு பார்க்கணும். அந்த கொலைக்கு காரணகர்த்தா யாருன்னா நம்ம தான். நமக்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்து அவரை ஒப்பு கொடுத்தாரு. நம்ம மேல இருக்கிற அன்பு நிமித்தம் தான் அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கணும். இதுதான் விஷயம். பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரிப்பார்கள்.